பேர் ஆதித்யா. நான் சேலம் பிரான்ச் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். 2022 ஜாயின் பண்ணிட்டு இப்போ எஸ்எஸ்சி ஃபோக்கஸ் சர்க்கிள் போயிட்டு சீரியல் ஃபோக்கஸ் சர்க்கிள் போயிட்டு இருக்கேன். இப்போ கொடுக்குற மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டாக சூப்பராக இருக்குது. சால்வ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. வைவாவிலேருந்து ஆரம்பிச்சு மென்டார் வந்து நல்லா சொல்லி கொடுத்துட்ருக்காரு. டவுட்ஸ் டிஸ்கஷன்ஸும் சூப்பராக போயிட்டுருக்குது. இதனால் டயர் ஒன் கிளியர் பண்ணிவிட்டு டைரெக்டாக போக முடியும் அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தேங்க்யூ. என் பேர் மணிகண்ட பாலாஜி. நான் சேலம் டேஸில் 2021 ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போது ரீசெண்டாக சிசிஎல் டயர் ஒன் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. அந்த ப்ரோக்ராமில் இப்போது எல்லா ப்ரீவியஸ் கொஷின்ஸ் கேட்கறதுனால நம்ம எக்ஸாம்பிள் எப்படி அப்ரோச் பண்ணுவோமோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால டயர் ஒனில் ஈஸியாக அப்ரோச் சொன்னோம் அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் வைவா டெய்லி நடத்துறது அப்பப்போ டச்சில் எல்லா டாப்பிக்குமே டச்சில் இருக்கிறதுனால டயர் ஒன் ஈஸியாக கிளியர் பண்ணுறான்ற கான்ஃபிடன்ஸ் வருது. ஹாய், என் நேம் நிஷாந்த். நான் 2023 சேலம் வெராண்டா டெஸ்ட்டில் எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிட்டு வந்து நாங்கள் 2 இயர்ஸ் ஆச்சு. எல்லாமே பேசிக் செலெக்ஷன் நிறைய அட்டெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ரீசெண்டாக எஸ்எஸ்சி சிஜிஎல் ப்ரோக்ராம் நாங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து என்னன்னா எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம் வந்து 1 மந்த் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது நாங்கள் டெய்லி அட்டன் பண்ணுறதுனால எங்களுக்கு அதோட மெட்டீரியல் சால்வ் பண்ணுறதுனால சரி, அதோட ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாமே கேட்கறதுனால எங்களுக்கு அந்த டாபிக் வந்து டெய்லியும் சால்வ் பண்ணனால எங்களுக்கு ரொம்ப ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மென்டல் சப்போர்ட் எல்லாமே இருக்காங்க. எங்களுக்கு நாங்கள் எப்போ டவுட் கேட்டாலுமே எந்த ஹெசிடேட்மே இல்லாமல் எங்களுக்கு வந்து அப்பப்போ எல்லாமே ஆன்சர்ஸ் ரீசன் சொல்லி தராங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களை டே பை டே வைவா கொடுத்ததுனால எங்களுக்கு அந்த டாபிக் வந்து டெய்லி படிச்சுட்டு போகிறதுனால இன்னும் ஈஸியாக இருக்குது. ஹாய், ஐம் கோவிலி. நான் வெராண்டா சேலம் பிரான்ச்சில் எஸ்எஸ்சி சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி பேசிக் சர்க்கிள், எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் எல்லாமே அட்டன் பண்ணேன். இப்போ வந்து சிஜிஎல் டயர் ஒன் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நியர்லி 20 days ஆயிருக்கு. கொஷின்ஸ் வந்து முன்ன விட இப்போ அப்டேட்டடாக இருக்குது. 4 செஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்க ரேஸ் ஆப்பில் வந்து டெஸ்ட் எல்லாமே அப்டேட்டடாக தான் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்ஸ் டு வராங்க. நான் 2023 ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து சர்க்கிள் இருக்கிறதுனால எனக்கு வந்து என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குன்னா, அதாவது கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியுது. மென்டார்ட்ட வந்து டவுட்ஸ் கேட்டுக்க முடியுது. அதுக்கப்புறம் வைவா இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஒவ்வொரு கொஸ்டின்ஸோட டிஸ்கஷன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட டிஸ்கஷன் பண்ணி பண்றதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. தேங்க்ஸ் டு வராது. என் பேர் ரவிக்குமார். 2023 வெராண்டா டெஸ்ட் ஜாயின் பண்ணேன். இப்போது எஸ்எஸ்சி சிஜிஎல் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு டயர் ஒனுக்கு. இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. நான் எப்படி சொல்கிறேன்னா, நான் வந்து சேர்ந்த போது இப்போ பார்க்கும்போது நான் வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். எக்ஸாம் வந்து நல்லா போடும்போது நல்லா மார்க் வருது. ஸோ நல்லா இருக்குது. வைவாவும் நல்லா போயிட்டு இருக்கு. ஏதாவது டவுட்னா மென்டார்ஸ் இருக்காங்க, அவங்கள கேட்டு சால்வ் பண்ணி ஷார்ட்டாக சொல்லி தராங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அப்படியே பேசி அப்படியே படிச்சுட்டு இருக்கோம். நான் ரேஷ்மா 2023 சேலம் வெராண்டா டேஸில் எஸ்எஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ரீசெண்டாக எஸ்எஸ்சி டயர் ஒன் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் இருக்கிறதுனால சால்வ் பண்ணுறது, மென்டாஸ் கேட்டோடனே டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேஸ் ஆப்பில் டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. போடுறோம் டெய்லி ஸ்டாஃப்ஸ் வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ண சொல்கிறாங்க. டெய்லி நாங்களும் போடுறோம். அதில் இருக்க கொஷின்ஸும் நல்லா இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரண்குமார். சேலம் பிரான்ச்சில் 2022 எஸ்எஸ்சி ஜாயின் பண்ணேன். இப்போ சிஜிஎல் டயர் ஒனுக்கு பேசிக் சர்க்கிள் போயிட்டு இருக்கு. இப்போ மெட்டீரியல் கொடுக்குறதுலாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ப்ரீவியஸ் இயரில் கொடுக்கறதுனால எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அப்புறம் டெய்லி டெஸ்ட் கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி படித்த மெட்டீரியல்லேருந்து டெய்லி டெஸ்ட் போடுறதுனால நம்மளுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. வீக்லியான குமுலேட்டிவ் டெஸ்ட்டும் இருக்குது. அதுவும் போடுறப்ப நம்மளுக்கு அந்த வீக்காக படிச்செல்லாம் ரிவிஷன் பண்ணுவோம். இப்போ மென்டல் சப்போர்ட்டும் நம்ம என்ன டவுட் கேட்டாலும் கிளியர் பண்ணுறாங்க. ஷார்ட் டெஸ்ட்டோட சொல்லி தராங்க. சத்ரியன். நான் 2022 ரேஸில் எஸ்எஸ்சி ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கு நிறைய பேசிக் சர்க்கிள், ஃபோக்கஸ் சர்க்கிள் எல்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நானும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போது சிஜிஎல் டயர் ஒன்னுக்கு எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் மெட்டீரியல்ஸ்லாம் பார்க்குறப்போ முன்னே இருந்த மெட்டீரியல்ஸை விட இப்போ வர மெட்டீரியல்ஸ் ரொம்ப ஸ்டாண்டர்டாகவும் இருக்குது. ப்ரீவியஸ் கொஷின் பேஸில் இருக்கிறதுனால அந்தளவுக்கு எரர் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஏதாவது டவுட்டுனாலோ ஏதாவது டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னாலும் ஸ்டடி ஹாலில் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் மென்டார் சதீஷ் சார் வந்துட்டு பக்கத்துலேயே இருந்து எந்த டவுட்டாக இருந்தாலும் ஷார்ட்கட் சொல்லி தருது. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எந்த ஒரு சமயம் ஓகே அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஹோப்ஸ் கிடைக்குது. அண்டு இந்த மாதிரி சேலம் டேஸில் அடிக்கடி இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுறது ஒரு எக்ஸாம்லேருந்து டச் இல்லாமல் வெளியே போகாமல் இருக்கும்போது ஒட்டுக்க படிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஸ்டடி ஹால்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் தராங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் படிக்கிறதுக்கும் நீட்டாக இருக்குது. தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன், என் பேர் சௌந்தர்யா. நான் 2024 எஸ்எஸ்சி சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இப்போ ஃபியூ டேஸாக வந்து எங்களுக்கு எஸ்எஸ்சி சிஜிஎல் டயர் ஒன் எஸ்எஸ்சி ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. இதில் எங்களுக்கு என்ன இவ்வளோ பெரிய யூஸ்ஃபுல் அப்படின்னா, இத்தனை நாளாக நான் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது எங்களால் சில ஏரியாஸ் கவர் பண்ண முடியுது. பட் இந்த ப்ரோக்ராம்னால நாங்கள் விட்டு போன எல்லா இடத்தையுமே எங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் தினமும் நாங்கள் மினிமம் நாங்கள் வந்து ஒரு 50 to 60 சம்ஸ் சால்வ் பண்ணிடுறோம். மென்டார்ஸ் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே எங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு 2-3 செஷன் தான் ஒரு 4 செஷனுமே நாங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த கொஸ்டின் பேப்பரில். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ.
தேங்க்யூ வெரி சேலம் பேஸ்ல 2023 வந்து எஸ்எஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இப்போ வந்து சிஜிஏ டைவர் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. இங்க கொடுக்குற மெட்டீரியல் எல்லாம் ப்ரீவியஸ் இயரா கொடுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது டெய்லியுமே சம்ஸ் நம்ம தேடி சால்வ் பண்ணாம அதுலயே இருந்து சால்வ் பண்றதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மென்டர்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா உடனே சொல்யூஷன்லாம் சொல்லி ஹெல்ப் பண்றாங்க. தேங்க்ஸ் டு வெரி மச்.